ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா இவ்வளோ வந்து என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு. இப்போ நான் வந்து ஷெஃப் தாமுஸ் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், தாமு சுவையின் சங்கீதம் அந்த தலைப்பில் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். லோகோ லான்ச் பண்ணியிருக்கோம், வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம், என்னோட ஏவி லான்ச் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மெனு புக்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, ஒரு அருமையான சாப்பாடு, ஒரு சுவையான சாப்பாடு, எளிய முறையில் மக்களுக்கு சேரணுன்ற ஒரு ஆதங்கம். அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். அவங்க கல்யாணத்தில் நல்லா சாப்பாடு கொடுக்கணும். குவாலிட்டி வந்து எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல பிராண்டிங் யூஸ் பண்ணி அவங்க சாப்பாடு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் கல்யாணம்னு சொல்லும்பொழுது பொண்ணு மாப்பிள்ளை மாத்திரம் வந்தால் போதும், அவங்க ரிலேட்டிவ்ஸ் மற்ற திங்ஸ்லாம் வந்து நாம்ளே எடுத்துக்கலாம். A to Z நாங்கள் செஞ்சு தரோம். சத்திரத்துலேருந்து கோலம் போடுறதுலேருந்து மேளதாளத்தோட, அதே மாதிரி கல்யாண மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ஆரத்தி தட்டை அரேஞ்ச் பண்ணுறது, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, கட்டு சாதம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் வந்து அதாவது இப்போ வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. தனியாக செய்யணும், செய்ய முடியல. ஒரு கல்யாணம் செஞ்சுப்பார், அது அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியுன்றது. அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது தாமு வந்திருக்காப்பல்ல. கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை என்னுடைய கல்யாணமாக நினச்சி நாங்கள் கண்டிப்பாக நல்லா செஞ்சு தருவோம். என்னம்மா, என்னுடைய கல்யாணம் இல்லைப்பா, எங்களுடைய கல்யாணம். வீட்டுக்கு போனோம், நான் எங்களுடைய கல்யாணமாக நினச்சி நாங்கள் கூட இருந்து இதை செஞ்சு தருவோம். அதே மாதிரி ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதை மெனு வந்து 4 செட்டப் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பிரான்ஸ், மிடில் கிளாஸில் வந்து 300 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரலாம் சாப்பாடு. அடுத்தது சில்வர், அதுக்கு அடுத்தது கோல்டு, அதுக்கு அடுத்தது பிளாட்டினம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பெரிய எலாபரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே இது 4த்துக்குமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அந்த மாதிரி குவாலிட்டி கொடுப்போம். மக்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தவிர அது சாப்பாடை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் சாப்பாடுக்கு கேரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் ஆல்ரெடி இருக்காங்க தனித்தனியாக செய்யறதுக்கு. நான் சில பேருக்கு வந்து கார்லிக் வேண்டாம், அது பூண்டு வேணாம், வெங்காயம் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதேமாதிரி நார்த் இந்தியன் ஃபுட் நம்ம செய்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, நான் ரோட்டி அந்த மாதிரி செய்கிறதுக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க. ஸோ நிறைய ஆளுங்களை வச்சுருக்கோம் நாங்கள். அதாவது மேன் பவர் நிறைய வச்சுருக்கோம், சர்வீஸ்க்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி 3 விதமாக சொல்கிறோம். ஒன்று வந்து இலை சாப்பாடு, இன்னொன்று புஃபே, இன்னொன்று தாலி மீல். அந்த மாதிரியும் தரதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து இப்படியே போயிடாமல், சரி அவர் வந்தார், சாப்பாடு போட்டார், நல்லா சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்றத ஒரு பேரோடு போடணும் தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் ஷெஃப் தாமுஸ் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆரம்பித்தோம். கண்டிப்பாக எங்களை ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணுறது குவாலிட்டி. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த கல்யாணம் செய்யறதுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் கூடயே இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க, நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அது தாமு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல சாப்பாடு என்னால் தர முடியுன்றது ஆணைத்தரமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப ஓவர கேள்வி. ஆக்சுவலி வெரி குட், நைஸ் கொஸ்டின். ரொம்ப, அதாவது சுவையின் சங்கீதம். ஒரு ரிசப்ஷன் அப்படின்னா சங்கீதம் கிடையாது, எல்லாமே கிடையாது. அதாவது பாட்டு இல்லாமல் அந்த ரிசப்ஷனே கிடையாது. ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காவது இருக்கும். அதே மாதிரி சாப்பாடுன்னு சொல்லும்போது அதை பாட்டை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றது சுவையின் சங்கீதம். அது ரெண்டும் கலந்து தான், சாப்பாடும் சங்கீதம் கலந்து தான் ஒரு மேரேஜுக்கு அழகு. ஸோ அதனால தான் அது சுவையின் சங்கீதம் வச்சது. சாப்பிடும்போதே அந்த சுவையை ரசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை கேட்குறது பெரிய விஷயம். அதனால தான் தாமுவின் சுவையின் சங்கீதம். சுவையும் நல்லாயிருக்கும், சங்கீதமும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஹனிமூனுக்கு போகிறதா இருந்தாலும் நான் வந்து என்ன எங்கே வேணுமோ, என்ன ரிசார்ட் வேணுமோ, எந்த பீச் ரிசார்ட் ஆனாலும் சரி, ஹில் ரிசார்ட் ஆனாலும் சரி, இல்லை டெம்பிள் ரிசார்ட் சரி, அது மாதிரி பில்கிரிமே எங்கே வேணுமோ ஹனிமூனுக்கு நாங்கள் அதையும் பேக்கேஜ் பண்ணி தரோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ A to Z கண்டிப்பாக பண்ணித்தரோம் உங்களுக்கு. நல்லா ஜாலியாக இருங்க. எப்பவுமே வந்து எங்களோட ஆசீர்வாதம் மணமக்களுக்கும் மணமகனுக்கும் மகளுக்கும் எப்பவுமே எங்களோட ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க. நாங்கள் ஆமா 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 கண்டிப்பா வரும்.
கண்டிப்பாக வரும். ஏன்னா சில பேர் வந்து லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டா எனக்கு இந்த மண்டபத்தில் நடந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் இருந்தேன். சொல்லிட்டு வருவாங்க. தாமு சாரால இருக்க முடியும், கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த மண்டபம் அந்த டேட்டில் காலியாக இருந்துச்சு, அப்படி தான் அந்த மண்டபம் கண்டிப்பாக இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் நாங்கள் செய்த தரத்துக்கு காத்துட்ருக்கோம். வாங்க, நீங்கள் ஜாலியாக உங்கள் கல்யாணம் மட்டும் நடத்திக்கோங்க. இப்போ வந்தவங்களை நாங்கள் வர வைக்கிறோம், அதே மாதிரி வந்தவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம், உங்களுக்கு கட்டு சாதமும் கொடுத்து விட்றோம். இதுக்கு வந்து 2 கான்டாக்ட் நம்பர் 2 இருக்குது. அந்த நம்பர் கொடுங்கம்மா. ஒன்று வந்து நண்பர்கள், அதாவது இது ஆல்ரெடி ஒரு சீக்ரெட்டாக வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு முதல்ல நான் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் கையால் நடத்துறது பெரிய விஷயம். இந்த வரல வந்து யாரும் பண்ணாதது. எவ்வளோ பேர் நிறைய பேரில் வந்துட்டாங்க இந்த லைனில். இது நீ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணு, நல்லா சாப்பாடு கொடு, அதாவது வாய்க்கு ருசியாக கொடு, வயிறார வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக வாய்க்கு ருசியாக நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், நீங்கள் வயிறார எங்களை வளர்த்துங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொன்னது ஆல்ரெடி கேட்டாங்க என்ன, வெஜிடேரியன் ஏன் வெஜிடேரியன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறியான்னு கேட்டாங்க. நான் நான்வெஜ் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், கொஞ்சம் நாள் பொறுத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நண்பர் தான் சொன்னாங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அது தனியாக நம்ம விட பேசுவோம், அதை ஏன் வருத்தப்பட்டாங்க. ஸோ அதனால் வெஜிடேரியன் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வரும், நான்வெஜிடேரியன் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். இதான் நான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மேரேஜ் அப்படின்னா வெஜிடேரியன் தான் போகிறாங்க. அதனால் வெஜிடேரியன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக 100% திருப்பி சொல்கிறது, குவாலிட்டி நாட் காம்ப்ரமைஸ். கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியோடு உங்களை பார்ப்பேன், நீங்களே பார்ப்பீங்க. நான் உங்கள் கல்யாணத்துக்கு வருவேன், கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு கூட இருப்பேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தனியாக கிஃப்ட் இருக்குது. வெளியே போகிறவங்களுக்கும் ஒரு எங்கள் சார்பாக, அதாவது தாமுவின் சுவையின் சங்கீதம் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கும் வெளியே போகிறவங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லிக்க, அந்த மெமெண்டோ வந்து மெமரபுளாக இருக்கும், சொவினியர் வந்து மெமரபுளாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே அதை லைக் பண்ணுவீங்க. நம்பர் இருக்குது 98400 8311.